வாங்க, தயவு செஞ்சு எதுவும் பண்ணிக்காதீங்க. வாங்க மச்சான். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, அந்த பொண்ணு போனா போகுது, என் மகன் இருக்கா. எதுவும் எங்க பண்ணிடாத. என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாடா. கொஞ்சம் வாயை மூடிட்டு நில்லு. அனீஷ் ஃபர்ஸ்ட் கீழே வா, எதுவானாலும் பார்த்துக்கலாம். முடியாது சோஃபி, எல்லாரும் கொஞ்சம் நகருங்க. நான் குதிச்சு சாவதான் போறேன். ஐசு இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏய் அனீஷ் ப்ளீஸ்டா, கீழே இறங்கி வா. முடியாது சோஃபி, நான் வரமாட்டேன். சாகதான் போறேன். இனி நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? கீழே இறங்கி வர போறியா இல்லையா? நான் மட்டும் இப்ப மேல வந்தேன், உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. முடியாது, எல்லாரும் நகருங்க. நான் குதிக்கதான் போறேன். டேய் அனீஷ், கீழே இறங்கி வாடா, புரிஞ்சுக்க. லவ் போயிடுச்சுன்னா லைஃபே போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. வாடா. அவ உன்னை பத்தி யோசிச்சாலா சொல்லு? அவங்க அப்பாவை பத்தி மட்டும் தானே யோசிச்சா. அவளுக்காக நீ போய் சாவ போறியா? இல்ல சோஃபி, அப்படி இல்ல. அவ கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படியாவது கல்யாணம் நின்றணும் தான் நினைச்சிட்டு இருந்தா. நான் தான் அவளை மிஸ் பண்ணிட்டேன். கடைசி நேரம் வரைக்கும் போராடி இருக்கணும். அங்கிருந்து வந்திருக்க கூடாது. ஏதாவது பண்ணிட்டா அவங்க அப்பா கஷ்டப்படுவாரு. அதனால அவ என்னை வெறுத்துருவான்னு நினைச்சுதான் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தேன். அவளே புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு நினைச்சேன். ஆனா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. அவ இல்லாம இந்த உலகத்துல நீ நான் இருக்க மாட்டேன். நான் போறேன் சோஃபி. முதல்ல எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க, நான் குதிக்கணும். அனீஷ் கீழே வரப்போறியா இல்லையா நீ? தப்பா எந்த முடிவும் எடுக்காதீங்க. வாங்க மச்சான். ஏய் மச்சான், அங்க பாருடா, நம்ம அனீஷ் மேல நின்னு வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாடா, குரலி வித்த போல. ஏய் மச்சான், என்ன குதிக்க போறியா? ஏய், நேரா குதிக்காத, தலை கீழே குதி. அப்பதான் மண்டை தலையில அடிச்சு போய் சேர்வேன் சீக்கிரம். டேய் அரைஞ்சு பல்ல எல்லாம் கழட்டிடுவேன். அவனே குதிக்க போறான்னு டென்ஷன்ல இருக்கும். நீங்க என்னன்னா தலைக்கீழ குதின்னு ஐடியா கொடுக்குறீங்க. சோஃபி, அவனை பத்தி தெரியாதா? அவன் குதிக்கலாம் மாட்டான். அப்படிலாம் இல்ல. அனீஸ் மச்சான் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. கண்டிப்பா குதிச்சிருவார். சோஃபி, அவன் குதிக்கிறதா இருந்தா இப்படியே உங்களெல்லாம் கூட்டி வச்சுட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அவனோட ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசினா சரியாயிருவான். எங்க இருந்து மனசு விட்டு பேசுறதுக்கு? டெரஸ் கதவு மூடி இருக்காரு. மச்சான் குதிக்கிற ஐடியால தான் நின்னுகிட்டு இருக்காரு. நீங்க சும்மா இருங்க. அதுவும் மூடி இருந்தா என்ன, உடைச்சிட வேண்டியதானே? ஏய் ஆமாடா, வாங்க போய் உடைக்கலாம். தேஜு, சூர்யா, வாங்க கதவை உடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் அனீஷ் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க. அவன் குதிச்சிட போறான். சரிங்க சோஃபி, நீங்க போங்க. மச்சான் மச்சான் இறங்குங்க மச்சான், ப்ளீஸ் மச்சான். ஏய், அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இல்லைன்னா அவங்க என்ன ஆவாங்க? அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியாடா நீ. இறங்கி வாடா. அம்மா, என்னாச்சுமா? தம்பி கீழே இறங்குறேன்னு சொல்லிருச்சா? அதான் எல்லாரும் மேலே ஓடுறீங்களா? இல்லம்மா, அவன் இறங்க மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறான். தான் கதவை உடைக்கலான்னு மேலே போறோம். இந்த பையனுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போச்சோ தெரியலையே. பொண்ணுக்காக சாவணும்னு நினைக்கிறான், இந்த அம்மாக்காக வாழணும்னு நினைக்க மாட்டேங்கிறானே. தே அழாதீங்க தே, நாங்கள் போய் பார்க்குறோம் முதல்ல. டேய் ஒருத்தர் பார்த்துட்டு நிற்காம முதல்ல கதவை உடைங்கடா. இது சோஃபி, எப்படி உடைக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மச்சான், ஏதாவது கட்டையோ கம்போ இல்லைன்னா கடப்பாரு இந்த மாதிரி ஏதாவது கடந்தா எடுத்துட்டு வா. இது ஓகேவான்னு பாரு. அட்ரா மச்சான். இன்னும் ஃபோர்ஸா அட்ரா மச்சான். அடி அடி. சோஃபி, கதவு திறந்துருச்சு. இருக்கா, இறங்கி வாடா. உன்னை யாரும் மேல வர சொன்னது சோஃபி? கீழே போ. இறங்கி வர போறியா இல்லையா? நான் மட்டும் அங்கே வந்த 2 வாரம் செவிலியே விடுவேன். நிற்க போறான் நம்மள. ஒழுங்கு மரியாதையா கீழே இறங்கி வந்துரு அனீஷ். முடியாது சோஃபி, ஐஸ் தான் எனக்கு எல்லாம். அவதான் உனக்கு எல்லாம்னா எங்கேயாவது இழுத்துட்டு போய் தாலி கொடி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இப்போ என்ன சாவ போறேன்ட்டு சீனை போட்டுட்டு நிக்கிற. ஒழுங்கா இறங்கி வந்துரு. முடியாது சோஃபி, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பாத்தியா? ஐஸ் தான் என் உலகம். ஏய் லூசு, உன்னை புரிஞ்சுக்காம இல்லடா. அவ தான் உன் உலகம், அவ தான் எல்லாம் தெரியும். ஆனால் யோசிச்சு பாரு, அவ ஒருத்திக்காக நீ எங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க போறியா? அம்மாவை யோசிச்சு பாரு, உனக்காக தான் வாழ்ந்திருக்காங்க. இது வரைக்கும் நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும்.
ஐஷு விஷயத்துல கூட அம்மா அப்படித்தானே இருந்தாங்க. எனக்காக தான் எல்லாமேனு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ இப்படி செத்துட்டா அவங்க நிலைமை என்னாகும் யோசிச்சு பாத்தியா நீ? உன் அப்பாவையும் எடுத்துக்கோ. உனக்காக வந்து ஐஷாவோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதுக்கு மேலே உன் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? இப்படி ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இவங்களுக்கு மகனா பிறந்துட்டு நீ சாக போறேன்னு சொல்ற. அவங்க நிலைமையை யோசிச்சு பாருடா அனீஷ். ப்ளீஸ்டா இறங்கி வா. நீ இல்லைன்னா நாங்கெல்லாம் எப்படிடா சந்தோஷமா இருப்போம்? இறங்கி வாடா. சோஃபி, தயவு செஞ்சு என்னை தடுக்காத. நான் நிஜமா குதிக்க போறேன். யாரு தடுத்தாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். எனக்கு ஐஸ் இல்லாம இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். என்னால முடியாது. இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்க மாட்டல. சரிடா குதி. எனக்கு முன்னாடி நான் குதிச்சு செத்துடுறேன். சோஃபி, என்ன பண்ற? கீழே கீழே விழுந்துற போற. இறங்கு. முடியாது அனீஷ். நீ இறங்குனாதான் நானும் இறங்குவேன். இல்லைன்னா நானும் குதிச்சிருவேன். சோஃபி, நீங்களும் என்ன லூஸ் மாதிரி பண்றீங்க? இறங்கி வாங்க. சோஃபிமா, இறங்கு. விழுந்துற போற. சோஃபி, இறங்கு. முடியாது அனீஷ். நீ இறங்குனாதான் நானும் இறங்குவேன். சோஃபி, விளையாடாத. நான் உண்மையாவே குதிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எனக்கு போட்டியா வந்து நின்னுக்கிட்டு இருக்க. நீயும் சாவறதுக்கு உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? என் அண்ணன் கூட சேர்ந்து நீ வாழணும். அனீஷ், இந்த வாழ்க்கை எல்லாமே ஒன்னால கிடைச்சது தான். நீ எனக்கு ஃப்ரெண்டானனால தான் இது எல்லாமே. இங்கே எல்லாரும் என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நீ மட்டும்தான் இருந்த. ஒரு நல்ல ஃப்ரெண்டா எனக்கு எப்பவுமே நீ கூட இருந்திருக்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் உன்னை விட மாட்டேன். ஒழுங்கா இறங்கிற அனீஷ். இல்லைன்னா நீ குதிச்சினா நானும் குதிச்சிருவேன். ஆஹா சோஃபி, இறங்குங்க. சோஃபி, தயவு செஞ்சு இறங்கி போ. விழுந்து இது தொலைஞ்சிடாத. நான் சாகுறேன்னா அது என் தலைவிதி. அனீஷ், விளையாடுறேன்னு நினைக்காத. உண்மையாகவே நீ குதிச்சா நானும் குதிச்சிருவேன். ரெண்டுன்னா உயிரை கூட கொடுப்பேன்னு சினிமா டைலாக் சொல்லிக்கிட்டு திரியிற ஆள் இல்லைனா. உண்மையாகவே உனக்காக நான் உயிரை கொடுப்பேன். சோஃபி, இறங்கி வாங்க. சூர்யா, அனீஷ் வராமல் நான் வரமாட்டேன். சோஃபி, ஏன் இப்படி பண்ற? இறங்கி தொட. அப்போ நீயும் வா. ஏய் அனீஷ், ப்ளீஸ்டா இறங்கி வா. உன்னால சோஃபியும் டேய் வாடா. சரி, இறங்கி தொலை. நானும் இறங்குறேன். ஃபஸ்ட்டு நீ இறங்கு. ஏன் தம்பி, எங்களெல்லாம் ஒரேடியாக விட்டுட்டு போகணும்னு நினச்சிட்டியா? உனக்கு நாங்களாம் இல்லையா தம்பி? நீ எதாவது பண்ணிக்கிட்டீன்னா அம்மா மனசு எவ்வளோ துடிக்கும்னு உனக்கு தெரியாமல் போச்சுல. சாரிம்மா. என்னைக்கு நீ பிறந்தியோ அப்போ ஆரம்பிச்சிச்சு உங்கள் அப்பாவோட ஓட்டம். இப்போ இருந்து இப்போ வரைக்கும் என் பையன் ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கணும்னு அவ்வளோ போராடி இருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம ஏதோ ஒரு பொண்ணுக்காக சாவ போறேன்ட்டு நிற்கிறீங்க. இந்த வருஷம் உன்னை பெற்று வளர்த்ததெல்லாம் எதுக்கு? நீ இப்படி சாகிறதுக்கு தானா? சாரிம்மா, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இப்படிலாம் பண்ணாதப்பா. இல்லாம அம்மாவும் அப்பாவும் உயிரோடவே இருக்க மாட்டோம். மன்னிச்சிருங்கம்மா. வா தம்பி வா. இன்னும் இங்கே எதுக்கு நின்றுக்கிட்டு? வா கீழே போகலாம் வா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா சோஃபி? அது மேல ஏறி நிக்கிற. நிமிஷம் என் மூச்சே நின்னு போச்சு. என் தம்பி தான். அவன் இறங்கணும்னு நானும் நினைச்சேன். அவனை காப்பாத்துறதுக்கு இதுதான் வழியா? இங்க பிடிச்சி தரதரன்னு இழுத்திருந்தா வந்திருக்க போறான். இருக்க வேண்டியதானே? நீங்க ஏன் வேடிக்கை பார்த்துட்டு நின்னீங்க? சோஃபி, பதட்டத்துல நாங்க நின்னோம். ஆனா அவனை கீழே வர வைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. நீ அது மேல ஏறி நின்னா ஒரு நிமிஷம் என்னை பத்தி யோசிச்சு பாத்தியா? உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன ஆவனே தெரியல. நான் கீழே விழுந்திருந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆயிருக்காது. என் உசுறு தான் உங்ககிட்ட இருக்கே. இது மட்டும் நல்லா பேசு. ப்ளீஸ் சோஃபிமா, இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணாத. இதுக்கு முன்னாடி வேற, இப்போ நீ என் பொண்டாட்டி. அதை மனசுல வச்சுக்கோ. சரி சரி, கீழே வாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. வாங்க போகலாம். சரி, சாரி. அடிச்சது ரொம்ப வலிக்குதா? கோபத்தில் அடிச்சிட்டேன். அடிச்சா வலிக்காதா? நீங்கள் அடித்தது வலிக்க தான் செய்யுது. ஆனாலும் பரவாயில்ல. என் மேலே உள்ள அக்கறையில் தானே அடிச்சிங்க. உரிமையோடு இப்படி அடிக்கிறதும் நல்லா தான் இருக்குது. சாரி சோஃபிமா, சாரி. ஓ, இதுதான் அடிக்கிற கை அணைக்கும்னு சொல்லுவாங்களோ? உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சரி சரி, அணைச்சது போதும். வாங்க போகும். சோஃபிமா,
உண்மையாவே நீ அனிஷ்காக குதிச்சிருப்பியா? ம் ஆமாங்க, நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவன் மட்டும்தான் என் லைஃப்பில் இருந்தான். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. உண்மையாவே கிரேட் தான் சோஃபிமா. இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிட்டா யாருமே லவ் ஃபெயிலியர்ல சாக மாட்டாங்க. பண்ணது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. வாங்க. எனக்கு வேணா இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது பெரிய விஷயம்தான். நீ என் தம்பி உசுரை காப்பாத்தி கொடுத்துருக்க. தேங்க்ஸ்மா. ஆ சாமி, உங்கள் புகழுரை போதும், தயவு செஞ்சு வாங்க. சரி சரி வா.